இன்னைக்கு நான் பார்க்க போகிற கொஸ்டின் வந்து JEE Mains 2025 4th April. So in the expansion of this n natural number, ratio of 15th term from the beginning to the 15th term from the end is 1 by 6. Value of NC3. So NC3 ஓட வேல்யூ நம்மளுக்கு வேணும். ஸோ NC3 ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் n ஃபைண்ட் அவுட் பண்ணோம். n ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணோம், 15th term from the beginning. ஃபஸ்ட்டு இது a ப்ளஸ் பின்னு நினச்சிக்கோங்களா, இது a இது b, a ப்ளஸ் பி ஹோல் பவர் n ஃபார்மில் இருக்குது. சப்போஸ் ஃபார் ஈஸி ப்ராசஸ் இது மாதிரி கொஷின்ஸ்க்கு. ஸோ இப்போ TR + 1 திஸ் இஸ் கால்ட் வாட், ஜென்ரல் டர்ம் ஆஃப் எ பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன். ஸோ இப்போ என்ன ஆகும், NCR இன்டூ a பவர் n மைனஸ் ஆர் இன்டூ b பவர் r, பேசிக் திங். ஸோ இப்போ நம்மளுக்கு T15 ஃபஸ்ட்டு நம்ம ரேஷியோ ஆஃப் 15th term from the beginning, ஃபஸ்ட் பிகினிங்லேருந்து பார்க்கலாம். T15 என்ன, NC14 தானே, 15 என்ன 14 + 1, அப்போ தான் இது 15 ஆகும். NC14 இன்டூ a பவர் n மைனஸ் 14, r வேல்யூ வந்து 14, b பவர் 14. இப்போ இது வந்து என்னது, ஃப்ரம் பிகினிங், ஃப்ரம் எண்டுன்னு கேட்டாங்களா, ஃப்ரம் த எண்ட். ஸோ இதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது பாருங்க. இப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னு ஒரு பெரிய ஈக்குவேஷன் ஆகும். ஸோ அத்தையை நம்ம ரிவர்ஸ் எழுதணும் பண்ணிக்கோங்களா. இப்போ இத்தையை நம்ம ரிவர்ஸ் எழுதணும்னா இதோட எக்ஸ்பேன்ஷன் தானே 15th term ஃப்ரம் த எண்ட். ஸோ இப்போ இந்த a ப்ளஸ் பி ஹோல் பவர் n எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா NC0 இன்டூ a பவர் n ப்ளஸ் NC1, இது மாதிரி ஒரு 16 n + 1 டேர்ம்ஸ் வருமா. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா ஸோ இங்கே 15th term ஃப்ரம் த ஸ்டார்டிங் இஸ் நத்திங் பட் இது 15th term ஃப்ரம் த ஸ்டார்டிங், 15th term ஃப்ரம் எண்டிங்கன்னா இப்போ b ப்ளஸ் a எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்களா, இந்த எக்ஸ்பேன்ஷனே ரிவர்ஸ் வரும். திஸ் வில் பிகம்ஸ் ரிவர்ஸ். அப்படின்னா எண்டிங் டர்ம்லேருந்து 15th term இஸ் இன்டைரக்ட்லி நத்திங் பட் நம்ம இதை ரிவர்ஸ் பண்ணிட்டோம்னா இதுலேருந்து ஃபர்ஸ்ட் 15th term வருதுல்ல. ஸோ இப்போ இதுலேருந்து a ப்ளஸ் பி ஹோல் பவர் n இதில் டர்ம்ஸ் நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் வரும். இதில் 15th term இங்கத்துலேருந்தனாலும் இது ரிவர்ஸ் எழுதணும் பண்ணிக்கோங்களா. இது ஆர்டர் இப்படி இப்போ என்ன கேட்டாங்க, இந்த டர்மில் 15th term ஃப்ரம் த எண்டிங், 15th term ஃப்ரம் த எண்டிங்னா இப்போ இதை ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. ஈக்குவேஷன் வந்து இங்கத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ 15th term ஃப்ரம் எண்டிங் இஸ் ஆல்சோ நத்திங் பட் இதை ரிவர்ஸ் பண்ணோம்னா 15th term ஃப்ரம் த ஸ்டார்டிங். ஸோ அப்போ b ப்ளஸ் a ஹோல் பவர் n எக்ஸ்பேன்ஷனில் 15th term வேணும், 15th term வேணும். ஸோ இப்போ T15 இப்போ என்ன ஆகும், NC14 இன்டூ இப்போ b பவர் n மைனஸ் 14 இன்டூ b பவர் a பவர் 14, a பவர் 14. திஸ் இஸ் எண்ட். ரெண்டும் சேமா. இப்போ இதோட ரேஷியோ இந்த 2 டேர்ம்ஸோட ரேஷியோ வந்து 1/6. ஸோ இந்த 2 டேர்ம்ஸோட ரேஷியோ 1/6. இது நம்ம எப்படி சால்வ் பண்ணணுன்றது தான் கொஷின். ஓகே, ஸோ நம்ம இப்போ NC14 இன்டூ டிவைடட் பை NC14 அதோட ரேஷியோ a பவர் n மைனஸ் 14 by b power n minus 14 into b power 14 by a power 14 and 1/6. ஸோ இப்போ இது கேன்சல் இல்லை, இது ஹோல் டிவைடட் பை இந்த ரெண்டு ஈக்குவேஷன் டிவைட். ஸோ இது நான் a by b ஹோல் பவர் n minus 14, ஓகே, இன்டூ இப்போ இது வந்து b by a ஹோல் பவர் 14 நான் a by b ஹோல் பவர் மைனஸ் 14 எழுதிக்கலாமா, மைனஸ் ஆகிருக்கலாம். திஸ் இஸ் 1/6. சிம்பிள். b by a ஹோல் பவர் 14 ரிவர்ஸ் ஆகிடணும்னா -14. இப்போ 2 பவர் -1 1/2 இல்லை. ஸோ இப்போ இத்திய நம்ம ரிவர்ஸ் ஆகிடணும்னா என்ன ஆகும், இப்போது 2 பவர் -1 வேல்யூ 1/2 பவர் 1 ஆகிடலாமா. அதே மாதிரி 2 பவர் 1 2 பவர் -1 ஆகிடலாம். ஸோ இதை ஃப்ளிப் பண்ணிக்கோங்களா, இது b கீழே வரும். 1/a by b ஹோல் பவர் 14 a by b whole power minus 14. So overall AB. So if A by B
காமன் எடுத்துட்டா n மைனஸ் a பவர் m இன்ட்டு a பவர் n a பவர் m மைனஸ் n மைனஸ் 28 திஸ் இஸ் 1/6. இப்போ a பிளஸ்லேயே b பிளஸில் b வச்சிடலாமா? அப்போ என்ன a பிளஸில் 2 பவர் 1/3 b பிளஸில் அது வந்து 1/3 பவர் 1/3 கிளியர் ஹோல் பவர் n மைனஸ் 28 திஸ் இஸ் 1/6. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் பேஜ் நவ் லிசன். இது வந்து இது 3 மேலே வருமா 3 அப்போ வந்து 6 பவர் 1/3 3 மேலேக்கு வந்தோன்னா 2 பவர் 1/3 இன்டூ 3 பவர் 1/3 6 பவர் 1/3 ஹோல் பவர் n மைனஸ் 28 திஸ் இஸ் 1/6 நம்ம 6 பவர் மைனஸ் 1 எதுலாமா 6 பவர் n மைனஸ் 28/3 திஸ் இஸ் 6 பவர் மைனஸ் 1 இது வந்து 6 பவர். So if bases are equal, exponents are also equal. So n minus 28/3 is equal to minus 3. What is the value of n? N equal to, sorry, this is minus 1, right? Minus 1. இப்போ n value என்ன 25 ஆகுமா பாருங்க. ஸோ 3 அந்த பக்கம் போனால் -3 இது அந்த பக்கம் அமிச்சா 28 -3 25 n தெரிஞ்சு போயிடுச்சா 25 n 25. இப்போ நம்மளுக்கு ஊனுன்ற வேல்யூ என்னது 25C3 அவ்வளோதான் ஃபினிஷ்ட் ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். JEE Mains கொஷன் 25C3 that means 25 into 24 into 23 by 3லேருந்து 1 வரைக்கும். இப்போ 6 1s are 6 4s are இப்போ இங்கே ஈஸியாக அப்சர்வ் பண்ணுங்க. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னு இப்படி செய்யாதீங்க. 25 4s are how much 100 into 23. So which is nothing but 2300. Easy question. Okay. So இது மாதிரி நம்ம ஈஸியாக சம்ஸ் போடலாம். அதாவது இங்கே மெயின் கான்செப்ட் என்னன்னா a plus b ஹோல் பவர் n எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 15th டர்ம் ஃப்ரம் த ஸ்டார்டிங்னா இது நம்மளுக்கு தெரியும். 15th டர்ம் ஃப்ரம் த எண்டிங் ஆஃப் தி சீரீஸ்னா இதை நம்ம ரிவர்ஸ் எழுதிட்டு பண்ணிக்கோங்க. இன்டெரக்டாக நம்ம என்ன சொல்லலாம்னா 15th டர்ம் ஃப்ரம் த ஸ்டார்டிங் இது ரிவர்ஸ் எழுதிட்டா அவ்வளோதான் சிம்பிள். தேங்க்யூ.